மண்ணை கவ்விய கங்குவா கழுவி ஊற்றும் திரை ரசிகர்கள். நடிகர் சூர்யாவுக்கு தொடரும் தோல்வி. 2000 கோடி வசூல் செய்யும் என்று பிதற்றிய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா நடு தெருவில் நிற்கதி. சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் கங்குவா திரைப்படம் இன்று வெளியானது. திரையிட்ட திரையரங்குகளில் முதல் நாள் 2ஆம் காட்சியிலேயே திரை அரங்கே வெறிச்சோடி காட்சியளித்திருக்கின்றது. அந்த அளவிற்கு இந்த திரைப்படம் படும் மொக்கையான படம் என்று விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றது. இந்த படம் வெளியாவதற்கு முன்பாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் 2000 கோடி வசூல் பண்ணுன்னு சொன்னதை எடுத்து இன்னைக்கு அதனை ட்ரோல் செய்து வருகிறார்கள் இணையவாசிகள். சூர்யாவினுடைய திரைப்படம் தமிழ்நாட்டில் தோல்வித்தான் அடையும் என்பது அனைவரும் தெரிந்த ஒரு விடயம்தான். காரணம், நடிகர் சூர்யா தன்னுடைய திமிர்த்தனத்தினால் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமுதாயமான வன்னிய பெருஞ்சமுதாயத்தை பகைத்து கொண்டதுதான். ஜெய்பீம் திரைப்படத்தில் வன்னியர்களுக்கு எதிரான விரோதத்தை வளர்த்து பணம் பார்க்க துடித்து பணத்தாசையில் பெரும் தவறை செய்த பின்பாகவும் அதை திருத்திக் கொள்ளாமல் இன்று வரைக்கும் மன்னிப்பு கேட்காத இருக்கும் சூர்யாவை வன்னியர்கள் மன்னிக்க தயாராக இல்லை. தமிழ்நாட்டில் 1/5 பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னியர்கள் புறக்கணித்தாலே அந்த திரைப்படம் தோல்வித்தான். அதிலும் படும் மட்டகரமாக திரைப்படம் முழுவதும் கிரிஞ்சாக வந்திருக்கின்ற போது இந்த திரைப்படம் தயாரிப்பாளரின் கையை கடித்து 2000 கோடியெல்லாம் வசூல் இல்ல, உன் பணத்துல 20% மிஞ்சறதே பெருசுன்னு மற்ற தயாரிப்பாளர்கள் சொல்லுகின்ற அளவிற்கு படம் படுதோல்வியை அடைந்திருக்கிறதா. தமிழ்நாட்டில் வன்னியர்கள் விரோதத்தை மீறி படத்தை வெற்றி சிறப்பை செய்ய முடியாது என்கின்ற காரணத்தினால்தான் டெல்லி, மும்பை, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா என்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு படத்தை ப்ரொமோஷன் செய்து வந்தது படக்குழு. இப்படியாக மும்பையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சூர்யா காலதாமதமாக வந்ததை பத்திரிகையாளர் கண்டித்தவுடன் உடனே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட சூர்யா வன்னியர்களிடம் மட்டும் பெரும் தவறை செய்த பின்பு மன்னிப்பு கேட்க தவறியதனால், மன்னிப்பு கேட்காததனால் வன்னியர்களின் கோபம் இன்னும் பெரிதானது. இன்று வெளியாகி இருக்கக்கூடிய கங்குவா திரைப்படம் படுதோல்வியை அடைந்திருக்கின்றது. வன்னியர்களை எதிர்ப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இழப்பினை ஏற்படுத்துகின்ற போது அவர்கள் திருந்துவார்கள் என்பதற்கு கங்குவா ஒரு சாட்சியாக இருக்கட்டும்.